ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்யூட் வந்து இப்போ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த சர்க்யூட்டை வந்து எப்படி நம்ம பிசிபியாக கன்வெர்ட் பண்ணுறது, ஸோ பிசிபியாக கன்வெர்ட் பண்ணி எப்படி வந்து அந்த காப்பர் ஷீட்டில் வந்து எடுக்குறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பேக்கு அது பேர் என்ன சொல்கிறது, பாட்டம் கார்ப்புன்னு சொல்லி செலக்ட் பண்ணி வந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ ப்ரோட்டீஸில் தான் வந்து இந்த டிசைன் போட்டிருக்கேன். ஸோ அந்த டிசைன் போட்டு நீங்கள் பாட்டம் கார்ப்புன்னு கொடுத்தா அந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த வந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இதேமாதிரி ஒரே பிளாங்காக இருக்கும். ஸோ இந்த ஒரே பிளாங்காக இருக்கிறது பார்த்தீங்கன்னா காமன் கிரவுண்டு, மற்ற அந்த உள்ள வர லைன்லாம் வேறு லைன். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா அந்த காப்பர் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், ஒரு வாட்டி இந்த இது பேர் என்னமோ சொல்லுவாங்க, இந்த வச்சு சொன்னா போகும் பார்த்துருக்கீங்களா, இப்போ இந்த பெயிண்டிங் சொல்கிறது யூஸ் பண்ணுவாங்களே. ஸோ அது ரஃப் பேப்பராக என்னமோ சொல்லுவாங்க, மறந்துட்டேன். ஸோ அந்த ஷீட் எடுத்து நல்லா சுரண்டிக்கோங்க. சுரண்டிங்கன்னா அது மேலே கோடு விழுவும் பார்த்துருக்கீங்களா. ஸோ அந்த சின்ன சின்ன கட்டமாக இருக்கிறது மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா சுரண்டிட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்களா இந்த இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு சொரப்பான இது வந்துடும். ஸோ அது மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாயிரும். ஹார்டான பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னா நம்ம அயன் பண்ணுறப்போ உள்ளே நல்லா நிற்கும். நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போய் அயன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா ஒட்ட மாட்டேங்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் செஞ்சு பார்த்ததில் வந்தது ஒரு ப்ராப்ளம். ஸோ நீங்கள் நல்லா சொன்ன பின்னாடி என்ன பண்ணுறீங்க, மேலே வந்து சின்ன சின்ன தூசியாக இருக்கும், அதை நல்லா தொடச்சி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ நல்லா ஒரு வாட்டி சுரண்டிட்டு தொடச்சி விட்டுக்கோங்க. தொடச்சிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவு பக்காவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து பார்த்தீங்களா. ஸோ பிரிண்ட் அவுட் எடுக்கிற பேப்பரும் பார்த்தீங்கன்னா அந்த நார்மல் A4 சீட்டு கிடையாது, நம்ம அந்த கண்ணாடி மாதிரி இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த விகடன், ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாலிஸ்டராக இருக்கும் பார்த்துக்கிங்களா. அந்த மாதிரி A4 சீட், அதாவது இந்த ஸ்டிக்கருக்கு பின்னாடி இருக்கும் பார்த்துக்கிங்களா ஒரு தாள், அந்த மாதிரி தாள் தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ நார்மல் A4 சீட்டை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி தாளில் இருக்க பேப்பர் தான் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணணும். அதில் தான் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் அயன் பண்ணால் ஒட்டிக்கும். நார்மலாக இருக்க A4 சீட்டில் யூஸ் பண்ணி ஒட்டினா ஒட்டாது. இதையும் நான் கேப்பில் சொல்லிடுறேன். அப்புறம் என்னப்பா நானும் எடுத்து அயன் பண்ணி பார்த்தேன் ஒட்டலைன்னு சொல்லிடக்கூடாது. இந்த மாதிரி நம்ம அயன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அயன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். பேப்பர் நான் திரும்பி சொல்கிறேன், ஸ்டிக்கர் உரிச்சோம்னா ஸ்டிக்கர் உரிக்கிறதுக்கு பின்னாடி ஒரு வெள்ளை கலர் பேப்பர் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு ஷைனிங் பேப்பர் மாதிரி. ஸோ அந்த பேப்பர் தான் யூஸ் பண்ணணும். நார்மல் A4 ஷீட் கிடையாது. நார்மல் A4 ஷீட்னா அந்த சும்மா நம்ம சாதா பேப்பர் மாதிரி கிடையாது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா சுற்றி அயன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அயன் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு பார்த்தீங்கன்னா ஹீட் உள்ளே அப்ளை ஆகி அங்கே இருக்க அந்த மை உருகி கீழே ஒட்டிக்கும். ஒட்டிக்கும் மீன்ஸ் என்னென்னா அப்படியே ஹீட்டுக்கு மெல்ட் ஆகி கீழே போய் ஒட்டிக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபெரிக் குளோரைடு ஆக்சைடு. ஸோ இந்த ஆக்சைடு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஷாப்ஸ் ஆர் அப்படி இல்லாட்டி இந்த பிசிபி டிசைன் விற்கிற இடத்துல வந்து கிடைக்கும், இந்த காப்பர் ஷீட் வைக்கிற இடத்துல. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கிடணும். கலக்கி என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த மாதிரி ஊற்றி வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம அரைச்சி கழுவிக்கிட்டே இருக்கிறோம். அது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த காப்பர் ஷீட்டை அப்படியே அரிச்சிடும். அந்த பிளாக் கலரை மட்டும் விட்டு அப்படியே அரிச்சிடும். நீங்கள் அரிச்சு பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிடச்சிடும். பார்த்தீங்கன்னா அந்த பிளாக்காக இருக்கிறது மட்டும்தான் இருக்கும். மற்றது பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க அந்த சில்வர் கலர், ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா போயிடும். போன பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கிடைக்கும். நம்ம என்ன பண்ணால் திருப்பி இதை எடுத்து ஒரு வாட்டி திரும்பி சுரண்டிடும், அந்த பிளாக்லாம் போகிற மாதிரி. ஸோ இப்படி சுரண்டிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நின்றுங்க. இப்போ நான் சுரண்டது ஒன்று வச்சுருக்கேன் காமிக்கிறேன். இந்த மாதிரி ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும். நம்ம நல்லா சுரண்டிட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஆயிரும். இதான் பார்த்தீங்கன்னா இதான் பார்த்தீங்கன்னா சூப்பர். ஸோ இந்த இருக்குது, இதை நம்ம இப்படி சொன்னோம்னா இந்த மாதிரி ஆயிரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை போடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.